உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடி எது தெரியுமா? எந்த சத்தமும் காட்டாமல், எதுக்குன்னு காரணமும் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து விட்டு விலகி போகிறதாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேலே நீங்களே அன்பு காட்டணும். உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஆறா தழும்பான அந்த காயத்தை ஆற்றணும். உங்கள் வாழ்க்கையை சூப்பராக உருவாக்கிக்கணுங்க. அவங்க இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி தானே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வளர்ந்து நிற்கணும். ஒரு நாள் பாருங்கள், அவங்க திரும்பி வருவாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களை கண்டிப்பாக தேடி வருவாங்க. அப்போ நீங்கள் நிற்கவும் வேண்டாம், திரும்பி பார்க்கவும் வேணாங்க. ஏன்னா உங்கள் நேரத்தையும் சக்தியையும் அவங்களுக்காக நீங்கள் வீணாக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணி போங்க. உங்கள் பாதையில் கடவுளோட கையை பிடிச்சிக்கோங்க. என் அப்பன் சிவன் எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க.